மக்களே என்னை வீட்டுக்காரங்க வெளியே போயிருந்தாவளா காலையிலே ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். மண்ணீரல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால நான் கிடச்சின்னா எப்போவுமே வாங்க சொல்லிடுவேன். அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்டோட ஒரு பகுதி தான் மக்களே. அது வந்து 2 எண்ணத்தை கட் பண்ணி தந்துட்டவ. ஒன்று வந்து முழுசாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிட்னி ஈரல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மக்களே ஆட்டோட கிட்னி கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்து வரட்டி சாப்பிடணும். அடிப்பொலியான டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சில பார்ட்ஸை பார்த்தோன்னே எப்போ இதெல்லாம் சாப்பிடுவீங்களா, இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு எல்லாத்தையும் கழிக்கக்கூடாது மக்களே. எல்லா சத்துமே நமக்கு உள்ளே போகணும். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இறைச்சை பார்த்தோன்னா நிறைய பேர் உடனே கேட்பாவ, ரம்யாக்கா உங்கள் டயட் என்னாச்சின்னு. நான் வந்து சாப்பாட்டில் ஒரு நாளுமே கண்ட்ரோலாக இருந்துக்கிடவும் மாட்டேன். ஏதாவது எக்ஸசைஸு அப்புறமா ஜிம்பா டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் தான் மக்களே சொல்லியிருந்தேன். சாப்பாட்டில் மட்டும் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினச்சா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை.